Welcome back to AS English. In this video, you can see imperative sentence structure and example sentence Tamil meanings. இந்த வீடியோவில் imperative sentence structure மற்றும் example sentence Tamil meanings-ஐ பார்க்கலாம். Let's look at the structure first. Imperative sentence structure. Verb plus object or extra information. இதில் சப்ஜெக்ட் யூ ஆனது மறைமுகமாக இருக்கும். ஒருவருக்கு ஆணை, ஆலோசனை, கோரிக்கை, அழைப்பு மற்றும் வேண்டுகோள் ஆகியவற்றை கூறும் ஒரு வாக்கியமாகும். அதாவது ஒரு செயல் செய்ய சொல்லுவதாகும். எக்ஸாம்பிள்ஸ். டைப் இங்கிலீஷ் சென்டென்ஸ் தமிழ் மீனிங். ஃபர்ஸ்ட் கமாண்ட். ஒரு ஆணையிடுவதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பயன்படுத்துகின்றோம். இப்போது க்ளோஸ் த டோர், கதவை மூடு. செகண்ட் ரிக்வெஸ்ட், அதாவது ஒரு வேண்டுகோள் விடுவதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, தயவு செய்து எனக்கு உதவுங்கள். தேர்ட் அட்வைஸ், அதாவது ஆலோசனை செய்வதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். ஈட் ஹெல்த்தி ஃபுட், ஆரோக்கியமான உணவை சாப்பிடு. ஃபோர்த்து வார்னிங், அதாவது எச்சரிக்கை செய்வதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். டோன்ட் டச் தட், அதை தொடாதே. ஃபிஃப்த்து இன்விடேஷன், அழைப்பு, அதாவது ஒரு நபரை அழைப்பதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். கமின், ப்ளீஸ், உள்ளே வாருங்கள். சிக்ஸ்த்து சஜஷன், அதாவது ஒரு பரிந்துரை செய்வதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். ட்ரை அகைன், மீண்டும் முயற்சி செய். செவன்த் இன்ஸ்ட்ரக்ஷன், வழிகாட்டுவதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். ரீட் த கொஸ்டின் கேர்ஃபுல்லி, கேள்வியை கவனமாக வாசி. எய்த்து என்கரேஜ்மெண்ட், ஊக்கப்படுத்துவதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். கீப் கோயிங், தொடர்ந்து செய். நைன்த்து ப்ரோபிஷன், தடை. டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாதே. டென்த் ஆஃபர், வழங்கல், அதாவது ஒரு பொருளை ஒரு நபருக்கு கொடுப்பதற்கு நாம் இம்பரேட்டிவ் சென்டென்ஸை நாம் பயன்படுத்துகின்றோம். ஹேவ் சம் வாட்டர், கொஞ்சம் தண்ணீர் குடிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.